உங்ககிட்ட இருக்க எல்லா நட்ஸையுமே இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? 1/2 கப் வாட்டர்ல வந்து 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் விட்டு இருக்கிற நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம 3 டேஸ் சோக் பண்றோம். இங்க 3 டேஸ் சோக் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து 9 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. சைட்லயே வந்து 1/2 கப் சர்க்கரையில வந்து ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கோங்க. இப்போ கேரமலைஸ் ஆன சுகர்ல 1/2 கப் வாட்டர், இது வந்து 1/2 கப் கர்டு, 1/2 கப் ஆயில், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ், 2 கப் மைதா, நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா 1/2 கப் சர்க்கரை, அதையும் போட்டாச்சு. ஸோ 3 டேஸ் சோக் பண்ண நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. கேரமலைஸ் பண்ண அந்த சுகர் சிரப்பையும் விட்டாச்சு. ஓகேங்களா? அதுதான் கலர் கொடுக்கும் மெயினா. ஸோ ஒரு பேனுக்கு வந்து அழகாக மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு 1 to 1.5 hour இது பேக் ஆகுங்க. 175 டிகிரியில் 1 to 1.5 hour பேக் ஆகும். இதை பாருங்க, சூப்பரான சாஃப்டான மாய்ஸ்டான ஒரு ப்ளம் கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டு தான் நான் போஸ்ட் பண்ணது, பட் ஸ்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, நடுவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக